நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோடய வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஜோனை ஓப்பன் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா அப்போர்டுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம அப்சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிஃப்டியில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி இந்த ஜோனுக்கு மேலே போய் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. அதே போல் ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ அப்சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான். பட் ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்சைடுக்கான என்ட்ரி கிடச்சிது. நம்ம வந்து ஸ்கேல்பிங் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்னோடய நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 1 hour டைம் ஃப்ரேம். நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இந்த ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல மூவ் இருந்தது அப்சைடில். ஸோ நம்மளோட டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நாளைக்கு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்றத 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போய் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளோட டார்கெட்டான இந்த 22,300 போய் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இன்றைக்கி மாதிரி ஒரு கேப் அப் வந்து இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து அப்சைடுக்கான என்ட்ரி போகலாம். சப்போஸ் இந்த என்ட்ரி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்னாடியே தான் டார்கெட் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் இன்னும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸில் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்துட்டு இங்கேருந்து திரும்ப மேலே போவாங்க. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூவ்க்கு மட்டும்தான் சான்சஸ்ஸு. டவுன் சைட் என்ட்ரி எதுவுமே எடுக்காதீங்க. அப்படியே டவுன் சைட் என்ட்ரி போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு வரலாம். பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க. இந்த ஜோனை தாண்டி ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கொஞ்சம் இந்த ஏரியாவில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இதை ஹிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூவ் தான் போயிட்டுருக்காங்க. பட் இந்த ஜோனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் எடுக்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஒரு கிரிட்டிக்கல் தான். இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு வரலாம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு கேப் அப் வந்து இந்த ஜோனுக்கு மேலே போய் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். கிடச்சிது அப்படின்னா இது ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு ஒன்று பிரேக் பண்ணலாம், இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ஆல் டைம் ஹை கிட்ட போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஒன்லி அப் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். அதே போல் இந்த ஜோனில் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எந்த பொசிஷனும் ஹோல்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.